வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது மா நானா சூப்பர் ஹீரோ அப்படின்ற தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இதில் சுதீர் பாபு தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி. அதாவது ஒரு பையனுக்கும் ரெண்டு அப்பாக்கும் இடையே ஏற்படக்கூடிய ஒரு விதமான பாச போராட்டம் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஒரு விதமான த்ரில்லர் மோடில் அதை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக அந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து சுதீர் பாபுவோட சின்ன வயசை காட்டுறாங்க. இவரோட அப்பாவை வந்து அவர் சின்ன வயசுலேயே பிரிகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதாவது அவங்க அப்பா வந்து ஒரு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இவர் ஆசிரமத்தில் விட்டுட்டு போயிருப்பார். அந்த வேலைக்கு போன இடத்துல போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. அதனால் பல வருஷங்கள் ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறாரு. சுதீர் பாபுவை சின்ன வயசுலேயே வந்து நம்ம ஷியாஜி சிண்டே இருக்கார்ல, அவர் வந்து தத்தெடுத்து வளர்த்துட்டு இருப்பார். அவர் தான் அவரோட வளர்ப்பு தந்தையாக இருப்பார். ஆரம்பத்தில் ரொம்ப பாசமாக பார்த்துட்டு இருப்பார் அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் ஷியாஜி சிண்டேவோட மனைவி அண்ட் அவருக்கு ஃபினான்ஷியலாக பெரிய லாஸ் அப்படின்றதெல்லாம் ஏற்படும். இதுக்கெல்லாம் காரணம் இந்த பையனோட ராசி தான் அப்படின்ற மாதிரி அவன் மேலே ஒரு மாதிரி கடுகடுனே இருப்பார் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் சுதீர் பாபுக்கோ தன்னோட வளர்ப்பு தந்தை மேலே அளவுக்கு அதிகமான பாசம் அப்படின்றது இருக்கும். ஒரு கட்டத்தில் தன்னோட வளர்ப்பு தந்தையை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தன்னோட பெத்த தந்தையவே அவர் யாருன்னே தெரியாத ஒரு சிச்சுவேஷனில் ஏமாத்துற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த சூழ்நிலை என்ன, ஏமாத்தினாரா இல்லையா, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அப்பா மகன் சேர்ந்தாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த ட்ரையாங்குலர் லவ் அப்படின்ற அந்த விஷயம். பொதுவாக இது ஹீரோ ஹீரோயினுக்கு இடையே ஏற்படுற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் இதில் தந்தை மகன் பாசத்தை வச்சு பில்ட் பண்ணது அப்படின்றது இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா. அதையும் ஒரு மாதிரி த்ரில்லர் மோடில் ஒரு பார்ட் ஆஃப் த மூவியை கொடுத்தது அப்படின்றதுமே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக வானம் படம் பார்த்துருப்பீங்களா, கிட்டத்தட்ட அதில் சிம்புவோட போர்ஷன் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு போர்ஷன் இந்த படத்துலையும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ சுதீர் பாபுவும் அவரோட ஒரிஜினல் டேடும் வந்து சேர்ந்து டிராவல் பண்ணுற மாதிரியான நிறைய காட்சிகள் இருக்கும். யாருன்னே தெரியாமல் ஒரு சிச்சுவேஷனில் டிராவல் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த போர்ஷன்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் சுதீர் பாபு தன்னோட பாசத்தை, அதுவும் வந்து ஷியாஜி சிண்டே மேலே வச்சிருக்க பாசத்தை காட்டக்கூடிய காட்சிகள் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு நேச்சுரலாகவே அமைச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். டியூரேஷன் வைஸ் 2 மணி நேரத்துக்குள்ளே முடியக்கூடிய ஒரு படம் தான். ஓவரால் இந்த படம் ஒரு வித்தியாசமான எமோஷ்னல் கதையாக இருந்தாலும் அந்த ஆக்சுவல் எமோஷ்னல் கனெக்ட் அப்படின்றது ப்ராப்பராக கிடைக்கல அப்படின்னே சொல்லலாம். காரணம், இன்னுமே கொஞ்சம் யதார்த்த தன்மையோடு இந்த கதையை அணுகியிருக்கலாம். அண்ட் ரொம்ப லேசியாக நிறைய விஷயங்களை பண்ணாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. உதாரணத்துக்கு இந்த தந்தை மகன் ஒருத்தர் யாருங்கிறத ரிவீல் பண்ணிக்கக்கூடிய அந்த காட்சிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பிளான் பண்ணி எடுத்துருக்கலாம். ஆல்சோ ஆக்சுவல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்றதுமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஓவரால் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரியான ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் மற்ற விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.